கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் படித்ததால் தான் திருக்குறளை எழுத முடிந்தது. படித்தார்கள். ஔவை பாட்டி படித்ததால் தான் ஆத்திச்சூடி போன்ற மூதுரைகளை நமக்கு வழங்க முடிந்தது. அவர்கள் காலத்தில் படிக்க முடிந்தது. நம்முடைய பாட்டன் காலத்தில் படிக்க முடியவில்லை. என்ன காரணம்? இடையிலே நேர்ந்த மாற்றம் என்ன? எப்படி நாம் ஒடுக்கப்பட்டோம்? நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்களாக கூட இருப்போம், நம்புவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்நிலை என்ன? எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம்? கோட்டை கட்டி கொத்தளம் அமைத்து செங்கோல் ஏந்தி நாடாண்ட ஒரு பரம்பரை என்ற பெருமையை நாம் சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு நம் வாழ்நிலை என்ன? இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு எது காரணம்? நம் தாத்தா ஏன் படிக்கவில்லை? நம் பாட்டி ஏன் படிக்கவில்லை? படிக்க முடியாமல் போனது. தாத்தாவுக்கு தாத்தா ஏன் படிக்க முடியாமல் போனது? பாட்டியின் பாட்டி ஏன் படிக்க முடியாமல் போனது? எல்லா சாதிகளும் ஒரே கிராமத்தில், நம்முடைய மக்கள் மட்டும் வேறு கிராமத்தில், தனி கிராமத்தில் தனித்து வாழிடம். இந்த நிலை எப்படி உருவானது? ஏன் உருவானது? இதற்கு என்ன காரணம்? இதை ஏற்படுத்திய சக்திகள் எவை? என்றைக்காவது நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? இதை எண்ணிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதற்காக கவலைப்பட்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.